இந்த வெட்பாலை இலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவ கண்டுபிடிப்பு. இதை நம்ம பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இருளர் அப்படிங்கிற பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது அன்னி செட்டி தம்பையா அப்படிங்கிற ஒரு மைக்காலஜிஸ்ட், இவர் சொரியாசிஸில் இந்த வெட்பாலையை வச்சு ஆராய்ச்சிகள் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ அதில் இது ஒரு ஆன்டி சோரியாட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறதையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயந்தான். நம்மளுடைய முன்னோர்களும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருந்த ஒரு நிலை தான். ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் அதை உபயோகிச்சும் பலன் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வெட்பாலை மரம் அப்படிங்கிறது ஒரு பாலுள்ள ஒரு மரம், பால மரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை இன்னும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடு கன்று போட்ட பிறகு அந்த நஞ்சு கொடியை எடுத்துகிட்டு போய் இந்த மரத்தில் தான் போடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி போடும் பொழுது மாட்டுக்கு நல்ல பால் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மரம் சொரியாசிஸையும் சரி பண்ணுது. அதனுடைய கட்டைகள் வந்து பொம்மை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. பாரம்பரியமாகவும் நிறைய பேர் இதை பயன்படுத்தி சொரியாசிஸ்க்கும் நிரந்தர தீர்வு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வெட்பாலை தைலத்தை பயன்படுத்தி பாருங்கள். வெட்பாலை இலைகள் கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்களே வீட்டிலேயே வந்து தயாரிச்சுக்கலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.